மார்ச் 12. குரு மருந்து. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2. புதிய ஏற்பாட்டு சபையில் ஆரோக்கியத்திற்காக ஆண்டவர் வைத்துள்ள சிகிச்சைகளில் ஒன்று சக மனிதரோடு ஒப்புரவாகுதல். பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்றவையே பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் என மருத்துவ கலை கூறுகிறது. நல்ல இருதயம் உடலுக்கு வாழ்வு, பொறாமையோ எலும்புருக்கி என்றார் ஞானி சாலோமன். நீதிமொழிகள் 14:30. நம் இருதயத்திலிருந்து கசப்பான வேர்கள் யாவற்றையும் பிடுங்கி எறிந்து உறவு முறிந்துள்ள யாவரோடும் சமாதானமாக நாமே முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். மத்தேயு 5:23-24. பகையை பேணுவது நமக்குத்தான் கேடு. தாராளமாய் பிறரது தவறுகளை மன்னிப்போம். சண்டை சச்சரவுகளோடு கொரிந்து சபை விசுவாசிகள் திருவிருந்தில் பங்கேற்றனர். அந்த அப்பம் கிறிஸ்துவின் உடலை குறிக்கிறது என்றும் ஒவ்வொருவரும் திருவுடலின் அங்கம் என்றும் அவர்கள் நினைக்கவும் இல்லை, நிதானிக்கவும் இல்லை. எனவே நோய்களும் மரணமுமே அவர்களுக்கு தேவனது நியாய தீர்ப்பாயிற்று. 1 கொரிந்தியர் 11:30. நாம் எச்சரிப்படையவே இவைகள் எழுதப்பட்டுள்ளன. நாம் ஆண்டவரது உடலை சேதப்படுத்தும் போது அவர் நமது உடலை சேதப்படுத்துவார் என எதிர்பார்ப்பது எப்படி? விசுவாசிகளோடு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட அவ்விசுவாசிகளோடும் ஒப்புரவாகுவோம். குற்றமற்ற மனசாட்சிக்கு நிகரான மருந்தேது? உறவுகள் நன்றாயிருந்தால் உவகை பெருகும், ஆனந்தமும் ஆரோக்கியமும் ஒன்றையொன்று பெற்றெடுக்கும். பாதிக்கப்பட்ட நபரை நேரில் சந்திக்க இயலாவிடில் கடிதம் எழுதி சரி பண்ணுவோம். எக்காரணத்தை முன்னிட்டும் ஒப்புரவாகுதலை ஒத்தி போட வேண்டாம். சமாதானம் மற்றும் சுத்த மனசாட்சியோடு திருவசனத்தின் மீது சார்ந்திருப்போம். ஆபிரகாமும் சாராளும் இறை வாக்குகளை விசுவாசித்த போது மலட்டுத்தன்மையிலும் செத்த நிலையிலும் இருந்த தங்கள் உடல்களில் சுகமும் பலமும் பெற்றனர். ரோமர் 4:21. இன்றும் மருத்துவத்தால் முடியாத அற்புதங்களை செய்யும் வல்லமை இறை வார்த்தைக்கு உண்டு. தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சங்கீதம் 107:20 இஸ்ரவேல் மக்களின் சரிதையை வாசிக்கிறோம். கிறிஸ்து தம் வார்த்தையினால் மக்களை விடுவித்தார், குணமாக்கினார். மத்தேயு 8:16. 100க்கு அதிபதியை இயேசு பாராட்டியதற்கு காரணம் அவரது விசுவாசம் இயேசுவின் வார்த்தையில் அமைந்ததற்காகவே. மத்தேயு 8:8-10. இயேசு திருவசனத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கும் போதே சுகமளிக்கும் வல்லமை விளங்கிற்று. லூக்கா 5:17. நோயின் காரணத்தினால் கருத்தூன்றி வேதத்தை படிக்க முடியவில்லை. மனனமாய் அறிந்த திருவசனங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளை நினைப்பூட்டுவதில் ஆவியானவர் உதவுவாரே. யோவான் 14:26. அளவுக்கு மீறி சுகமளிப்பு கூட்டங்களில் பங்கு பெறுவதும் சுகமளிப்பு பத்திரிகைகளை வாசிப்பதும் தன்னலம் குறுகிய பார்வை, உலக சிந்தை, பொருளாசை ஆகிய நோய்களின் பாதிப்புக்கு ஆளாக்கும். மிஷனரி கூட்டங்களுக்கு சென்று பாருங்களேன்.